எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் எனது உரையை முடிப்பதற்கு முன்னால் சொல்லுகிறேன், உங்களை காப்பாற்றுவது வேறு யாரும் அல்ல, உங்களை காப்பாற்றுவது யாரும் அல்ல. எனக்கு தெரியும், இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு நான் மதிக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவரது அரசும் தான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது. எனக்கு தெரியும். அது டிவிஎஸ்ல போய் கேஸ் போட்டு 6 மாசத்துல காமராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவை பெற்றோம். நாம் ஒரு வழக்கில் கூட கைது செய்யப்படுவதில்லை. 18 பேரை விசாரிக்க வேண்டும். கொடநாடு கொலை வழக்கிலே 17 பேர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறையிலே இருந்து வந்த சின்னம்மா அவர்களையும் காவல்துறை வீட்டிலே போய் விசாரித்தது. நீங்கள் நினைத்து பாருங்கள், உண்டா? ஆகவே இந்த அரசு ஏன் மெத்தனம் காட்டுகிறது என்பதுதான் எங்களது கேள்வி. தேர்தல் நேரத்தில் சொன்னார் தமிழக முதல்வர் அவர்கள், உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். ஆனால் உங்களது அமைச்சர் சிறையில் இருக்கிறார். பொன்முடி சிறைக்கு போகிறார். 3 ஒரு 6 வருஷம் 9 வருஷம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தால் இவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் உள்ள போயிருக்கார், செந்தில் பாலாஜி, கண்டா வர சொல்லுங்கள் சொல்லி அவர் காணாம போயிட்டார். ஆட்சி அதிகாரம் என்பது உங்களை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்பிக் கொள்வதா? பழனிசாமியை விசாரிக்க முடியாதா? உங்கள் மீது தனிப்பட்ட கோபம் எங்களுக்கு இல்லை, ஒரு நியாயமான விசாரணை இல்லை. இதை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், இதைத்தான் தேர்தலிலே முன்வைப்போம், மக்களிடத்திலே கேட்போம். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சொல்லுவோம். அண்ணன் சொல்லிட்டார் திகார் ஜெயிலுன்னு. ஒருத்தர் என்ன கேட்கிறார், அது எப்படி இங்கெல்லாம் செய்தி இல்லையா? மெட்ராஸில் இல்லை, அங்க பாருங்க பாளையங்கோட்டையில் இல்லை, சேலத்தில் இல்லை, என்ன திகார் சொல்லிட்டார் அவருன்னு சொல்லி. நான் சொல்லுவேன், திகார் ஜெயிலை ஏன் சொன்னார் தெரியுமா அண்ணன்? காரணம் என்ன தெரியுமா? சுமார் சிட்டின்னு ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நான் சொல்லல. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னும் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொல்லி விசாரணை நடத்துவேன் சொன்னார். அந்த பணம் எங்கிருந்து வந்தது? டெல்லியில இருந்து வந்தது. 11 கல்லூரிகளில் ஊழல். அந்த பணம் எங்கிருந்து வந்தது? டெல்லியில இருந்து வந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மத்திய அரசிடமிருந்து பணத்தை பெற்று அந்த பணத்திலே தான் பழனிசாமி கூட்டம் ஊழல் செய்திருக்கிறது என்று சொன்னால், அதை விசாரிக்கிறேன் என்று சொல்லி 3 ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள். ஒரு விசாரணையும்